ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நேதல் மருமகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பீட்ரூட் மால்ட் எப்படி வீட்டிலே பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்ன, பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் கேஷ்யூ, பாதாம், முந்திரி, அப்புறம் காடமம், ஏலக்காய், அந்த மூணையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இரும்பு கடாயில் அந்த பேஸ்ட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கும்போது நல்லா சுண்டி வரும். அந்த டைமில் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வர டைமில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து நீங்கள் 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். 1/4 கிலோ ஆட் பண்ணுங்கள். அதையும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் நம்ம முந்திரி, பாதாம் பேஸ்ட்டு இது அதான் உள்ள ஆட் பண்ணுங்கள். போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்று கீழே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அது நல்ல உதிரியாக பவுட்ரி ஃபார்மில் வந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிடும். இது நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் போதும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க, பெரியவங்க, அனிமிக் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் பாலில் போட்டு சூடான பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ எவ்ரிவன். பாய்.